ஹலோ லிக்கனம்மா. வணக்கம் வணக்கம். சனிக்கிழமை காலை நேர வணக்கம். நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் உருளை ஊற்றி போட்டிருக்கேன். இன்னைக்கு என்ன சட்டி மாற்றிட்டீங்களா? ஆமாம், அந்த தவளையில் வடித்தா சோறு என்னமோ இது மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த தவளையில் வடித்தா சோறு வடித்து விடையில என்னமோ மாரி இருக்குது. அதனால இதில் வடித்து பார்ப்போம்ட்டு வடிக்கிறேன். இதுவும் சில்வர் தவளை தான், இதில் வடித்து பார்ப்போம். சோறு ஒத்ததே இல்லைன்னா என்னமோ மாதிரி இருக்குல்ல, ஒரு மாதிரி தண்ணி சுற்றி போன மாதிரி இருந்தா, தண்ணி சுற்றுற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதில் அந்த தண்ணியில் வடிச்சா சோறு, அதனால தான் இதில் வடிப்போம்ட்டு பார்க்குறேன். இப்போ லாஸ்ட் 2 நாளாக தானே அப்படி பண்ணுது? ஆமாம், அதுக்கு முன்னாடிலாம் நல்லா தான் இருந்துச்சு. அது ஏன் தெரியல, ஏதோ தப்பு பண்ணுறீங்க. தண்ணி பத்தலையோ, வைக்கிற தண்ணி பத்தலையோ, அப்படித்தானே என்னன்னு தெரியல. உங்ககிட்ட என்ன பண்ணுறீங்க? பால் விளக்கேற்றிட்டேன். சாமி கொண்டு நைவேத்தியம் பண்ணிட்டு இதை தாளிச்சு விடணும். இன்னைக்கு டிஃபன் என்ன பண்ணலான் இருக்கீங்க? இன்னைக்கு டிஃபன் இட்லி தான். இட்லியை பண்ணிட்டு தொட்டுக்கிறது தான். இது கேரட்டு பொரியல் பண்ணிட்டு அதையே தொட்டுக்கலாமா? ஆமாம், கேரட் பொரியல் போதும், குழம்பு வேண்டாம். உனக்கு முட்டை சாதம் மட்டும் போட்டு தந்துடுறேன். என்ன சாதத்தை வடிச்சு விட்டு அதை முட்டை சாதம் மட்டும் போட்டுருவோம். இப்போ சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துடுவோமா? இது கொதிக்கிறதுக்கு இங்கே ஆல்ரெடி விளக்கத்திட்டாங்க கைஸ். எப்பவுமே வெள்ளனாவே எந்திரிச்ச உடனே கைகால் மஞ்சி கழுவிட்டு பல்ல விளக்கி எல்லாத்தையுமே நல்லா சேருவாங்க. நேற்று சாம்பிராணி போட்டிங்களா மம்மி? ஆமாம், நேற்று சாம்பிராணி போட்டேன். வாசம் அடிக்குத? கொஞ்சம் தான் வாசம் அடிக்கும். சாம்பிராணி போட்டேன். நல்ல ரூம் முழுக்க போடலையோ? போட்டேன், 2 போட்டேன். வாசம் கம்மியாக இருக்கு, தெரியலையே. கடவுளை எல்லாம் நல்லா எனக்கு நகையை திருப்பணும் கடவுளை, எனக்கு பணம் காசுலாம் கொடுங்க கடவுளை. எல்லாம் விஷயம் வரணும், எங்கள் வீடியோ நல்லா போகணும், வீஸ் நல்லா போகணும் கடவுளை. இங்கே விலைக்கு தராங்க கைஸ். வள்ளிக்கு நமக்கு இன்னைக்கு மார்னிங் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு? மார்னிங் இன்னைக்கு 5 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. மகாலட்சுமி தயார். அது என்ன 3 தக்காளி மட்டும் தனியாக வச்சுருக்கீங்க? சமைக்கிறதுக்கா? கொஞ்சம் கெட்ட மாதிரி இருந்துச்சு. கடவுளே, உங்கள்கிட்ட டப்பா டப்பா டப்பான்னு கொதிக்கிறாங்க. உள்ளப்பா கொதிக்கிறதுல என்ன தண்ணி வைப்பீங்க? எனக்கு தண்ணி பத்தாமது ஒரு வேலை அப்படி இருக்கானே எனக்கு ஒரு டவுட். அரிசி களைய வேண்டும். நீங்கள் எத்தனை நாளுக்கு அரிசி எடுத்துருக்கீங்க? உனக்கு தான் எடுத்துருக்கேன். அரிசி வாங்கணும், நேற்றே வெள்ளிக்கிழமை வாங்கணும். நேற்று வந்ததே லேட்டாக வந்த. நீங்கள் எப்போ தான் வாங்குறது? இன்னைக்கு தான் ஜெயிக்கிறோம். இன்னைக்கு வந்துடுவேன், கொஞ்சம் இல்லை 4 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். சொல்லிட்டு போகிற என்ன பண்ணுற? ஏன்னா அப்படிதான் லேட்டாக 9:30 தான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று காலேஜ்லேருந்து 9:30 தான் வந்தேன். இன்ஸ்பெக்ஷன், அண்ணா யூனிவர்சிட்டி இன்ஸ்பெக்ஷனா, அதனால அவ்வளோ லேட்டாக வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்குள்ளேயும் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருந்தேன், அதனால 10:30க்கு படுத்துட்டோம். நீ வந்து நான் இட்லியை வச்சு எல்லாம் பண்ணியிருந்தேன்னா லேட் ஆகிருக்கும். நான் அதுக்குள்ளே இட்லியை வச்சு தொட்டுக்க வச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். நைட்டு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க நேற்று நைட்டு? வேறு வேலையா? வேலை நான் ஒன்று ஒன்றா போய் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன்.
நேற்று டே என்னென்ன ஒர்க்கு பார்த்தீங்க காலையிலேருந்து? காலையிலேருந்து நேற்று இந்த வேலை தான் பார்த்தேன், விட்டு வேலை தான் பார்த்தேன். நான் போன பிற்பாடு போனதுக்கு பிற்பாடு எத்தனை மணிக்கு டிஃபன் சாப்பிட்டீங்க? டிஃபன் வெள்ளனா சாப்பிட்டேன், பச்சிச்சு வெள்ளனாவே சாப்பிட்டேன். சரி ஒலையில் அரிசி போடலாம். நம்ம நேற்று பஸ்ஸில் வரையில் ஒருத்தர் இது சிஎம் வரனால பஸ்ஸெல்லாம் லேட்டாக தான் வருது அப்படின்னு சொல்கிறாரு. யாரோ வீட்டில் உள்ளவங்க யாருக்கோ ஃபோனில் தகவல் சொல்கிறாரு. ஏன் எங்கே லேட்டாக வர்றேன், நான் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன்னா அவங்க எதை சொல்லியிருப்பா அவளை. நான் வர்றதுக்கு லேட் ஆகும், எல்லா பஸ்ஸும் 2 மணி நேரம் லேட்டாக தான் வருது அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. கடைசி உதயநிதி ஸ்டாலின் வரனால எல்லாமே டிராஃபிக்காக இருக்குது, அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குன்னாங்க. அப்புறம் இன்னொன்று அவங்களாம் பெரிய ஆள், அப்புறம் அதெல்லாம் சகிச்சு தானே ஆகணும். ஃபோனில் போய் சொல்லி ஆளுகளை பார்த்துக்கலாமே. நிறைய பேர் இங்கே இருந்துக்கிட்டு நான் அங்கே இருக்கேன், அந்த ஊரில் இருக்கேன், இந்த ஊரில் இருக்கேன்னு சொல்லுவார். அது பார்த்துருக்கேன் நிறைய பேர். இருக்கிறது இந்த ஊராக இருக்கும், அவங்கள்ட்ட சொல்றது நான் அங்கே இருக்கனே, நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிம்பாரு. அந்த ஒரு படத்தில் அப்படி தானே சொல்லுவேன், பணம் கடன் கேட்குறதா இருந்தால் நான் வெளியூர் போய்கிட்டு இருக்கேன் அப்படிமே. அதுவே அண்ணன் உங்கள்கிட்ட எம்எல்ஏ அண்ணன் உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு சொன்னார் அப்படின்னு உடனே வீட்டில் தான் நாங்கள் இருக்கேன், வீட்டுக்கு வாங்க அப்படிங்க. அதே மாதிரி அதெல்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க, சாதாரணமாகவே பேசுகிறாங்க. பணம் இது கொடுக்கறது வாங்கிறது. கருவேப்பிலை எடுத்துகிட்டு வரேன். இது கருவேப்பிலை ரெடியாக ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம், பொரியல். இது என்ன வான கேரட்டு பொரியல் வெறிஞ்சட்டி வச்சுருக்கீங்க, அதே பண்ணணும். கடுகு மறுப்பு எடுத்துக்கணும். தாளிக்கிற பட்டி வைக்கிற இடமும் அது. ஆமாம், இது இதா? ஏன் வச்சா என்ன? இல்லை கேட்டேன், வைக்கிற இடமான்னு கேட்டேன். ஆமாம் வைக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்புக்கு பதிலாக கடலை பருப்பு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அது ஒரு டிஃப்ரெண்ட் கலவையாக இருக்கட்டும். ஆமாம், கடலை பருப்பு எதுக்கு வேணாலும் போடலாம். எல்லாம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டு பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுடலாம். அதில் என்ன கொஞ்சம் மஞ்சத்தூள் இருக்கு போல. அது நேற்று லெமன் சாதத்துக்கு போட்ட மஞ்சள். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுனா அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் பச்சை மிளகா. வெங்காயம் பச்சை மிளகா. வெங்காயம் பச்சை மிளகா. வெங்காயம் பச்சை மிளகா போட்டேன். அதுக்கப்புறம் கேரட்டை நல்லா கழுவிட்டு போடலாம். கேரட்டை ஊற வச்சுருக்கீங்களா? நல்லா கழுவணும். இந்த கேரட் எப்போ நறுக்குங்க? நேற்று நைட்டு. ஆமாம் நறுக்குனேன், நீ வர்றதுக்குள்ளே நறுக்குனேன். கேரட்டு போடலாம். கேரட்டில் என்னென்ன மம்மி செய்யலாம்? கேரட் அல்வா செய்யலாம், சூப்பராக இருக்கும். அதை அரைச்சி செய்யணுமா? ஆமாம், மிக்சியில் அவிய வச்சுட்டு கேரட்டை வேக வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி விட்டு செய்யணும். ஜீனியை பாகு வச்சுட்டு அதை ஊற்றி செய்யணும். நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன். ஆனால் அதெல்லாம் திங்க மாட்டேங்கிறோம், அப்படியே வச்சு கீழே வேஸ்ட்டாக போகுது. நிறைய திங்க மாட்டேங்கிறோம். சரி மேமி, நம்ம வீட்டில் தான் கேரட் அல்வா செய்கிறேன், கடையிலலாம் கேரட் அல்வா விற்க மாட்டேங்குது. ஏன் கடையிலையா? கடையில் வேறு அல்வா தானே விற்கிது. ஆமாம், வேறு அல்வா தான் விற்கிது, கேரட் அல்வா விற்கலையே. தெரியல, அது தெரியல. ஆனால் வேறு அல்வா வந்து நம்ம வீட்டில் செய்கிறது இல்லைல்ல. செய்கிறது இல்லை, அதுவும் செய்யலாம். இப்போ எல்லாம் கோதுமை மாவுலேயும் செய்யுது அல்வா. கோதுமை மாவு இருக்குல்ல, அதில் அல்வா செய்யுது எல்லாம். வழிக்கு நம்ம என்னைக்காவது அல்வா செய்கிறீங்களா? செய்யணும்னா செய்யணும். அது எப்படின்னு பார்க்கணுமா இல்லை எப்படி?
இல்லை செய்ய தெரியும் எனக்கு. சால்ட்டு கல்லுப்பா கல்லுப்பு வேண்டாம், சால்ட்டு இருக்கு. இந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் சால்ட்டு தான் போடணும். அப்போதான் ஈஸியாகவே அப்போதான் ஈஸியாக கரையும். கல்லுப்பு போட்டால் அது கரையவே கரையாது. அதுக்கு நம்ம நேற்று யார் சேனல் பார்த்தீங்க? நேற்று ராஜமம்மான்னு ஒரு அம்மா, லட்டு இல்லை, வயசான அம்மா, ரொம்ப வயசானம்மா, கையெல்லாம் ஆடுது பண்ணுறது. அவங்க வீட்டில் உள்ளவங்க அதை பண்ண சொல்லி அவங்க ஆனால் மற்றதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸ்க்ரீனுக்கு முன்னாடி மட்டும் அந்த அம்மா பண்ணுது. ஸ்க்ரீனுக்கு முன்னாடி மட்டும் அந்த அம்மா பண்ணுது. அவங்களுக்கு எத்தனை வயசு? வயசு 75 வயசு இருக்கும். ரொம்ப வயசானம்மா. குக்கரில் ஏற்றியாச்சு. இது வெந்த உடனே சாதத்தை கற்று விட்டுட்டு முட்டையை உடச்சுத்தி கிண்ட விட்டு. இந்த டீ அவங்க எவ்வளோ மம்மி சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க? சப்ஸ்கிரைபர் குறைச்சி தான் இருக்கு, ஆனால் வியூஸ் நிறைய போகுது. லேக் கணக்கில் போகுது. அது எப்படி தெரியல. அவங்களே எப்படியும் ஷேர் பண்ணுவாங்கல்ல, இருக்கு யாராவது தெரியல. அவங்களுக்கு மானிட்டேஷன் ஆகி அவங்களுக்கு இது வருது, ஆடு வருது, எல்லாத்துலேயுமே ஆடு வருது. எவ்வளோ இது மம்மி என்ன கண்டென்ட் போடுறாங்க? சமையல் தான் போடுறாங்க. அந்த பாட்டி வந்து சமைச்சு போடுவாங்க, சமைச்சு கொடுக்குது. ஆமாம், லட்டு போடுது. அதுல சாதா சமையல் இல்லை, லட்டு அதிரசம் இந்த மாதிரி உள்ளது ஐட்டங்கள் பண்ணுது. நல்லா பொறுமையாக பண்ணுது. அந்த ஒரு 2 வடை சொல்றதுல ஒரு வீடியோ முடிஞ்சு போகுது. வடை 2 தான் தட்டி போடுது, ஒரு வீடியோ முடிஞ்சு போயிடுது. அதுக்கு அவ்வளோ லேக் கணக்கில் இது லேக் கணக்கில் சப்ஸ்கிரைபர் போதா? நல்ல லேக் கணக்கில் சப்ஸ்கிரைபர் போகுது. ஆனால் அவங்க வச்சிருக்க சப்ஸ்கிரைபர் 1.64 நம்ம தான் வச்சிருக்காங்க. வியூஸ் லேக் கணக்கில். அது எப்படி தெரியல. வேற என்னென்ன மம்மி வெரைட்டி பண்றாங்க? லட்டு அதிரசம், அப்புறம் இன்னும் நிறைய பண்ணுது. ஆனா ரொம்ப பொறுமையா பண்ணுது. லாஸ்ட் பினிஷ் எல்லாம் ஒழுங்காவே இல்லை. அந்த அம்மாவால முடியல, ரொம்ப வயசானவங்க, நிக்கவே முடியல, ரொம்ப தெம்பே இல்லை. ஆனா வீடியோ போடுறாங்க. ஆனா வீடியோ யாரோ அவங்க கை தெரியுது, எல்லாம் ஹெல்ப் பண்றது. யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ற. அந்த பாட்டிக்கு எவ்வளோ வயசு மம்மி இருக்கும்? 75-80 வயசு இருக்கும். அது ஒன்றும் பெரிய வயசு இல்லை மம்மி, 100 வயசாக இருந்தாலும் பரவாயில்ல. 80 வயசு இருக்கும்னா அது ரொம்ப ஒரு மாதிரி கையெல்லாம் டப்புன்னு ஆடுது. ஒன்றுமே பிடிக்கவெல்லாம் வரல. சிரமம் தானே, கையெல்லாம் டப்புன்னு ஆடுனா. அதை பார்த்தா நமக்கு பார்க்கறதுக்கே பாவமா இருக்கு. அது பண்றத பார்த்தா ஆடிக்கிட்டு அந்த வேலையை செஞ்சா ஐயோ பாவம், அவங்கள போய் செய்ய வைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சேனல் நேம் என்ன மம்மி? ராஜம் சமையல். எந்த ஊருக்காரங்க தெரியல, சென்னையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்றது பார்த்தா பாவமா இருக்கு. நல்ல சேலை திருமணியெல்லாம் கட்டிக்கிட்டு தான் பண்ணது, நல்லா தான் பண்ணது. ஆனா அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மாதிரி பார்க்கணும். நீங்கள் வேற என்ன சேனல் பார்த்தீங்க நேற்று? வேற என்ன டாக்டர் கார்த்திகேயன் தான் பார்த்தேன். அவர் நேற்று என்ன சொல்லியிருந்தாரு? அவர் இந்த இதுக்கு தான் சொல்லியிருந்தாரு, என்ன தைராய்டு சொல்லியிருந்தாரு. தைராய்டுக்கு என்ன பண்ணணுமா? டேப்லெட் போட்டாலும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலில் இருந்தோம்னா நல்லா இருக்கும்னாரு. டைஃபாய்டு தைராய்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியான தைராய்டாக இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு இப்போ உங்களுக்குலாம் என்ன மம்மி? எனக்குலாம் உயர் ரத்த அழுத்தம் மாதிரி உயர் தைராய்டு. அதுலேயே 2 வெரைட்டி, 2 வகை இருக்கு. குறைஞ்சிக்கிட்டே வர தைராய்டு ஒன்று இருக்கு, கூடிக்கிட்டே இருக்க தைராய்டு ஒன்று இருக்கு. குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது ஆள் ஒல்லி ஆகிக்கிட்டே போவாங்க. கூடிக்கிட்டே இருக்கிறது தைராய்டுன்னா ஆள் குண்டாகிட்டு பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டாக வராது. இது பிரச்சனை இருக்குமா, மலச்சிக்கல் இருக்குமா. தைராய்டு சாதாரண இல்லையா, அதுவும் மூளையிலேருந்து
டிஎஸ்ஹெச்ங்கிறது மூளையிலேருந்து ஏதோ ஒன்று சுரக்குதான். ம் ம். அதெல்லாம் கரெக்டாக இருந்தது தானே. ஓ. டிஎஸ்ஹெச் அப்புறம் என்னவோ 3 என்னவோ 4ங்கிறாரு. ம். எதுவும் சின்னதாக சொல்லலை, வியாதியில் எவ்வளவு பெருசாதுன்னு சொல்கிறேன். ஆனால் நம்ம தீர ஆஞ்சோம்னு வச்சுக்க வாழவே முடியாது. ம். சரி சரின்னு போகிற போக்கில் அப்படியே தட்டி விட்டு போனால் எனக்கெல்லாம் தைராய்டு வந்து கிட்டத்தட்ட 40 வயசுலேயே வந்துருச்சு. ம். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு தைராய்டெல்லாம். அது எப்படி மேம், உப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு தான் அப்படி இருக்குமா இல்லை எப்படி? அயோடின் சத்து குறைவாக இருக்கவங்களுக்கு தான் தைராய்டு வரும். ம். அயோடின் சத்து. அது தொண்டைக்கிட்ட வீங்குமா? ஆமாம், தொண்டைக்கிட்ட வீங்க. அது ஏதோ ஒரு கிளாண்டு தான். கிளாண்டுன்னா அதுக்கு ஒரு நாளங்கள் தான் சுரக்குது. சுரக்கு. ஆமாம், அது சுரக்குது. ம். அதை கரைக்க முடியாது. டென்ஷன் வருது, நிறைய பேருக்கு கோபம் வருது, டென்ஷன் வருதெல்லாம் அதனால தான். ம். அந்த மாதிரிலாம் வரக்கூடாதான், கோபம்லாம் ரொம்ப வரக்கூடாதான் சொன்னார். ம். தைராய்டு கிளாண்டு அப்படி எல்லாம் இருந்தால் ரொம்ப இதாகிக்குமா. ம். சரி, டீ சாப்பிடுவோமா ம். ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், டீ போட்டாச்சு, வாங்க டீ சாப்பிடலாம். டீ ரெடி ஆயிடுச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து அப்புறம் சமையலில் பார்க்கலாம். உலக வச்சுட்டா மம்மி? சோறு வெந்துக்கிட்டு இருக்கு. ம். அந்த தவிர சோறு குடிச்சா சோறு கொதிச்சு வர்றதே தெரிய மாட்டேங்குது. ம். அதனால இப்போ இந்த தவிர எடுத்தேன். ஏன் அது புது தவளைனாலையா? இல்லை, அது கொஞ்சம் வளைவா, அது ஒரு மாதிரி பொங்கப்பான மாதிரி இருக்கு. ம். அந்த ஷேப்புக்காக அப்படியான்னு தெரியல, எனக்கும் புரியல என்னன்னு. இன்னைக்கு இதில் சமைச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிருங்களா உங்களுக்கு? அதே இது சமைச்சு பார்த்தா எப்படி தண்ணி வடிக்குதான்னு தெரியல. குக்கர் திறந்தாச்சு. கேரட்டு பொரியல் இந்த ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கேரட் நல்லா வெந்திருக்கும். தண்ணி ஊற்றுனீங்களா இல்லையா? லைட்டாக சும்மா தொளிச்சு தான் விட்டேன். இந்த கேரட்டு பாரு வெந்துருச்சு. வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இறக்க வேண்டியதான். ஒரு விசிலே இறங்கிடுச்சுண்ணே. அது கேரட்டு சாப்பிட்டானதுனால வந்துருச்சா? ஆமாம். சரி மம்மி, இந்த உலப்பானை பொங்க பானை அப்படிங்கல்ல, அப்போ அடுப்பில் வைக்கிறதுக்கு தான் லாய்க்கு. அது பொங்கு தும்புதேன். அது பொங்க வைக்கிறதுக்கு தான் லாய்க்கு. இல்லை, அது பொங்க வைக்கல தலையை சுற்றிட்டு வைப்பீங்கல்ல சாமியை வேண்டிட்டு பொங்க. ஆனால் சாதாரணமாக அரிசி வைக்கல வைக்கிறது இல்லையே. அது பொங்க சாமிக்கு வேண்டிட்டு வைக்கிறோம், அதனால அப்படி வைக்கிறோம். அதனால மஞ்சள் குத்தெல்லாம் வச்சு அது மரியாதை வைக்கணும். மரியாதை வைக்கணும். ஆமாம், அது ஒரு பணிவாக வைக்கணும். ஆனால் எப்படி வச்சாலும் பொங்க தானே மம்மி, பால் ஊற்றலாம். இல்லை, அது ஒரு நம்ம தெய்வ பக்தியாக வைக்கிறோம், அவ்வளோதான். அது 3 சுற்று சுற்றிட்டு வைப்பீங்கல்ல அடுப்ப? ஆமாம். தண்ணி எப்பவுமே நம்ம இப்படி கழுவிட்டு இப்படி வச்சோம்னா இதில் கொஞ்சம் கிண்ணத்தில் தண்ணி நிற்கிது, நல்லா வடிச்சிடணும். வடிக்கிறதுக்கு இப்படி வடிக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு 1 மணி நேரம் டைம் எடுக்கும். அப்போ அதை எல்லா அவசரத்தில் ஒன்றுமே செய்ய முடியும். அதை கவுத்தே போட்டுட்டிங்கன்னா? கவுத்து போட்டால் வடிஞ்சிடும். எதையுமே கழுவிட்டு உடனே கவுத்து போட்டா? அதுக்கு தான் அது கவுக்கிறது. அது சாமான கவுத்து போடுறது. அது தேங்காய் பூவோட கேரட் பொரியல். இது நல்லது உடம்புக்கும். கேரட்லாம் வாங்கி போட்டோம்னா அழுகி போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 நாளைக்கு கூட தங்க மாட்டேங்குது வாங்குது. அதை வேறு எதுலையாவது வச்சா அழுகாமல் இருக்குமா? இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சே அழுகுது. ஒரே ஒரு கேரட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். மிச்சம் இதை அழுகிடுதுன்னு. அப்புறம் இட்லியை ஊற்றுறேன். இட்லி ஊற்றுறேன்னா சட்னியை வச்சு விட்டு சாப்பிடுவேன். இட்லி தொட்டது சட்னியா? ஆமாம். இட்லி சட்டி ஏற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏற்றியாச்சு. வலிக்கிற இப்போ என்ன 2 குடமா குறைச்சிட்டிங்க? அந்த அங்கே வச்சுருக்கேன் உள்ள, அங்கிட்டு ஒரு குடம். இப்போ இதை நீங்கள் பிடிக்க எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ தண்ணி குடிக்கணும்ல, தண்ணி குடிக்க எடுத்துக்கிட்டு அது இட்லி துணி. நேற்று நைட்டு இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு செஞ்சேன். இப்போ இட்லி துணியெல்லாம் இங்கே காய போட்டிருப்பீங்களா? ஆமாம், அலசிட்டு காய போட்டேன். நீ வரதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். இட்லியை வச்சு ஹாட் பேக்கில் வச்சுட்டு
இந்த வேலையெல்லாம் முடிச்சனால நம்ம வெள்ளனை படுக்க முடிஞ்சுச்சு. உனக்கு தோதா வந்தோடனே சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருந்துச்சுல்ல. எத்தனை நடை மம்மி வச்சிங்க? 2 நடை தான் வச்சேன். கொஞ்சம் லெமன் சாதம் இருந்துச்சு. அது எப்படி லெமனாக போட்டிங்களா இல்லை மதியமாக லெமனாக போட்டிங்களா? இல்லை, சாயந்தரமா கொஞ்சம் நிறைய சாதம் இருந்துச்சு. சரி நீ வெள்ளனா வந்துடுவேன் சாப்பிடுவேன் நினச்சி லெமன் சாதம் போட்டேன். நீ வர லேட் ஆயிடுச்சு. சரி லெமன் சாதம் தானே இருக்கும் அப்படின்ட்டு லெமன் சாதம்லாம் இருக்கும். எவ்வளோ நேரத்துக்கு பண்ணாங்க கெட்டு போகாதா? கெட்டு போகாது. புளி சாதம் தானே அப்படி சொல்லுவாங்க. இல்லை லெமன் சாதம் அப்படிட்டேன் கெட்டு போகாது. இப்போ பாரு இதில் மாவு இருக்கு. மாவு பாரு எப்படி புளிச்சு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று காட்டினீங்களா? எத்தனை மணிக்கு காட்டினீங்க? 11 மணிக்கு காட்டினேன். அது இட்லி மாவு. ஆனால் உளுந்து அவர் கடையில் வாங்கக்கூடாது, நல்லா இல்லை. அவருக்கு தங்கம் பருப்பு வேணா வாங்கலாம். அது எங்கே வாங்குவேன்? அதுவும் அவர்கிட்ட தான் வாங்குவேன். எனக்கு லூஸில் உள்ளதை எடுத்து வந்தேன் அந்த பையன். நான் அப்பவும் கேட்டேன் பருப்பு நல்லா இருக்குமா அப்படின்னு. ரொம்ப கிளம்பல நேற்று உளுந்து நல்லா அப்படியே பொசு பொசுன்னு வந்தாதான் இட்லி நல்லா இருக்கும். லூஸில் உள்ளதானே நல்லா இருக்கு கிளம்புதுன்னு சொன்னீங்க ஒரு நாள். அப்படிதான் இருந்துச்சு. இப்போ லூஸில் தான் இருந்து 2 வாட்டி. அப்போ அந்த பையன் வேற ஏதோ தந்துட்டேன் லூஸ்லேயே. தெரியல, அது இந்த 1 மாதத்துக்கு விட்டுட்டேன். ஆகணும் வேறு வழி என்ன. அது டப்பியில் கொட்டி வச்சுட்டிங்களா? டப்பியில் கொட்டி வச்சுட்டேன். கொஞ்சம் எடுத்துட்டேன். இப்போ மிக்சி கப்பில் நம்ம இந்த இதுக்கு பார்க்கலாம். சட்னிக்கா? சட்னிக்கு. ஆமாம். தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய். வெங்காயம் நறுக்கிட்டு போடணுமா அப்படியே போடணும்? நறுக்கிட்டு போடணும். இது நம்மோட மிக்சியில் அரைக்காது. இப்போ மற்றவங்க வச்சுருக்க மிக்சியெல்லாம் அரைக்கும். நம்மோட மிக்சி அரைக்காது. அது குட்டி குட்டியாக பண்ணி கொடுத்தாதான் அரைக்கும், இல்லைன்னா அரைக்காது. அன்னைக்கே தக்காளி எதை போட்டிங்களா நேற்று அப்போவே முக்கிக்கிட்டு ஓடுனுச்சுண்ணே. மீன் மிக்சி பரவாயில்ல, அது நல்லா இருந்தது. இந்த மற்ற மிக்சி இதே இது. அதுக்கு இதெல்லாம் நம்ம சும்மா வாங்கி நாளாச்சு இல்லை. நம்ம ஆயாவட்டில் இருக்கையில் வாங்கினது. நானும் இவ்வளவு தூரம் வச்சிருக்கேன். ஆயாவட்டில் இருக்கையில் வாங்கினது அந்த வெள்ளை மிக்சிலாம். இது இப்போ வாங்கினது எது? புல்லட் மிக்சி. அது பொடியெல்லாம் நல்லா தானே இருக்குது. ஆனால் பயப்படுறீங்க போல. பயமா இருக்கு எனக்கு. பிடிச்சிக்க கூடாதுங்கிறாங்க. அதை தலையை பிடிச்சிக்க கூடாதான். மிக்சியில எல்லாத்தையும் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம விட்டுறணும். அது நீங்க பார்த்தாலே பயப்படுறதுனால தான் அதை தொட மாட்டீங்க. அதை அப்படியே வச்சிருக்கேன். ஆனால் அது நல்லா யூஸ் ஆகுது. பயமா இருக்கு கொஞ்சம். கார் நம்ம இப்போ எடுக்கிறதுக்கு எல்லா நேரமும் எடுக்கிறது. ஆமாம், பயப்படுறோம்ல. நம்ம எந்த பொருளை வாங்கினாலும் பயந்தோம்னா அந்த பொருளை தொட மாட்டோம், அப்படியே இருக்கும். அதுதான் வீட்டில் அப்படியே வச்சுருப்போம். நீங்கள் மீன் மிக்சி ஹேண்டில் பண்ணுற மாதிரி அதை ஹேண்டில் பண்ணலை பாருங்க. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் பயம் இருக்கு. மீன் மிக்சினா நல்ல இரும்பாட்டம் போட்டு அடிக்கலாம். நல்ல தைரியமாக போட்டு அடிக்கலாம். அது ஒன்றுமே பண்ணாது. அது பாட்டம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ முத்துமனாவட்டெல்லாம் மிக்சி பாட்டம் இது மீன் மிக்சி மாதிரி தான். அது என்ன மிக்சின்னு தெரியல, நல்லா உழைக்குது. புளி கொஞ்சம் போட்டுக்கணுமா? புளி கொஞ்சம் போட்டுக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இது என்ன தேங்காய் துவையல்? அதுலேயே கெட்டி துவையலா தண்ணி துவையலா என்ன துவையல்? தேங்காய் துவையல் நல்லா இருக்கும். இது சம்மந்தின்னு சொல்லுதுல்ல இப்ப, அந்த மாதிரி. ஆனால் எனக்கு மாங்காய் போட்டால் பிடிக்க மாட்டேங்குது. ஒவ்வொருத்தர் மூக்கு மாங்காய் நறுக்கி அதில் போடுறாங்க. இப்போ வீடியோவில் லாஸ்ட் நாளில் நீங்கள் மாங்காய் தானே போட்டுருந்தீங்க? ஆமாம், அந்த நம்ம பூச்செடியில் கொண்டு போன அன்னைக்கு மாங்காய் போட்டுருந்தோம். அன்னைக்கு சாப்பிட்டோமா? சாப்பிட்டோம், பசினால சாப்பிட்டோம். ஆனால் இனிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதே மாங்காய் போடுறாங்க ஒவ்வொருத்தர். அது இனிச்சுக்கிட்டே இருந்துச்சு.
உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சா? எனக்கு பிடிக்கல. ம். இப்போ என்னமோ சம்மந்திக்கெல்லாம் மாங்காய் போடுறாங்க. ம். இதை சட்னியை அரைச்சி விட்டோம்னா ம். பச்சை மிளகாய் போட்டாச்சு, இது உப்பு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. ம். மிக்ஸி கப் ரெடி. மிக்ஸி கப் ரெடி. இந்த கப்பில் அரைக்கிறது 2 பேருக்கு தொட்டுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். சரியாக இருக்கும். ம். இதுலேயே தக்காளி எல்லாம் அரைச்சோம்னு வச்சுக்க வெளியே வந்துடுது வடிஞ்சு. ம். அப்போ மூடி ஒழுங்காக மூடாதா? மூடி ஒழுங்காதே மூடுது. ம். அதை தாண்டி ஒழுங்கு இது புஷ் இருக்கணும். இதில் புஷ் இல்லாதனாலதான் எடுத்துக்கிட்டு வருது. எல்லாம் போட்டாச்சா? எல்லாம் போட்டாச்சு. சட்னி ரெடியா? சட்னி ரெடி. இந்த கெட்டியாக தான் இருக்குல்ல? ஆமாம், கெட்டியாக தான் அரைச்சேன். இது இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். டேஸ்ட் பாருங்கள். கைஸ் வெள்ளிக்கிழமை டேஸ்ட் பண்ணுறாங்க. சூப்பர். இட்லிக்கு நல்லாயிருக்கும். ஓ, 100க்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? இதான் நாங்கள் அந்த காலத்துலலாம் அரைக்கிறது. 100க்கு 90 மார்க் கொடுக்கலாம். இப்போ உனக்கு முட்டை சாதத்துக்கு வெங்காயம் தயார் பண்ணணும். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. அது எப்படி முட்டை சாதம் போடுவீங்க? சாதத்தை வடித்து கொட்டிட்டு முட்டை இதெல்லாம் போட்டு கிண்டி விட்டு முட்டையும் உடச்சி ஊற்றி கிண்டி விட்டு அதுக்கப்புறம் சாதத்தை அதில் போட்டு கிளற வேண்டியதுதான் முட்டை சாதம். நல்லா இருக்கும் சாப்பிட. ஏற்கனவே போட்டிருக்கீங்களா? போட்டதில்லை, இப்போ தான் போட போகிறேன். நீ கொஸ்டின்லாம் அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக கேட்குறேன். இல்லை, ஏதோ ஏற்கனவே அந்த செயல் செஞ்சுருந்தோம்னா நம்மளுக்கு செய்ய தெரியும். செய்ய நம்மளே தான் பழகிக்கணும். என்ன இப்போ கெட்டு போனால் நீ தானே சாப்பிட்ற. முட்டை இருக்கனால சாப்பிட்றோன்னா. ஆமாம், அந்த தைரியம் தான். எனக்கு மத்தியானத்துக்கு சாதத்தை வடித்து கொட்டி பண்ணணும். குழம்பு வச்சு வச்சு வீணாக போகுது. நைட்டுக்கு ஏதாவது தொட்டுக்க பண்ணிக்கலாம், தோசைக்கு ஊற்றி அப்படின்ட்டு தான். நைட்டுக்கு நீங்கள் சப்பாத்தியா? நைட்டுக்கு சப்பாத்தி வேண்டாம், நைட்டுக்கு திங்க முடியல. தோசையா? தோசை. ஆமாம், சப்பாத்தி சொல்கிறோம். ஆனால் வயசானவங்களுக்கெல்லாம் சாப்பிட முடியல சப்பாத்தி. அப்போ என்ன லேசாக போட முடியுமா? போட முடியாது. வயசானவர்களுக்கெல்லாம் தோசை, இட்லி, சாதம் இதே பெட்ரு. அவங்களுக்கு பல்லில் ஸ்ட்ரென்த் இருக்காதுல்ல? இல்லையா, பல்லில் ஸ்ட்ரென்த் இருக்காது, கடிக்க முடியல. தொண்டைக்குழிலாம் இருக்குல்ல, தொண்டைக்குழிலையும் இறங்காதுல்ல. ஆமாம், சோறு வெந்திருக்குமோ நம்ம தெரியாது. நம்ம வாட்டுக்கு இஷ்டத்துக்கு விட்டுட்டோம்னா வெந்துருச்சு, அதை வாட்டுக்கு குழஞ்சி போயிடும். சோறு வைக்கிற தவளை ரொம்ப வெந்தாலும் குழஞ்சி போயிருமா? இந்த குக்கரில் வடிச்சு விட்டுருவோம். சோறு மட்டும் ஒத்தொத்தையா, மற்ற ஜாதியில் சோறு மட்டும் ஒத்தொத்தையா நல்லா வடிக்கிறாரு. அதில் வச்சா அதில் வச்சோம்னா நம்ம பைப்பை திறந்து கொண்டோம்னா கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது தானே செவரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. செவரில் சாய்ச்சிக்கலாம். இதெல்லாம் சின்ன பிள்ளைய வடிக்கிறது கஷ்டம் தான், குக்கர்லேயே பண்ணிடுறாங்க. வச்சு விட்டாச்சு. தண்ணி வடியணும், அவ்வளோதான். ஆமாம், இட்லி தள்ளணும். இந்த அடுப்பில் மாற்றிக்கணும் இட்லி. இந்த அடுப்பு தீ கூட தான் வேண்டாம் இருக்கு.
இட்லி அவிஞ்சு விட்டுறா ரைஸ், இட்லி அவிஞ்சு விட்டு. அது ஏன் சமைக்க வர லேட்டாக ஏதாவது பழங்கிடம் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடணும். அது எனக்கு என்ன தெரியுமா? ஹெச்ஓடி வச்சுக்கிற மாதிரி 2 வாழைப்பழம் வச்சுக்க வேண்டியதுதான். அதில் சாப்பிட்டு தோல் தூக்கிடலாம்னா. ஏன் மற்ற பழம்லாம் தோலை தூக்கிட முடியாதா? ஆரஞ்சு பழம்லாம் தோலை தூக்கி இல்லை, இது ஈஸியாக திங்கலாம்ல. ஆரஞ்சு பழம்லாம் உரிச்சு யாரும் பார்த்தாங்கன்னா கஷ்டம். ஏன் எல்லாரும் வாயில தானே சாப்பிடுவாங்க. நீங்க பார்க்கக்கூடாது, அவங்க தெரியக்கூடாதுன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இதுன்னா நம்ம தானே சாப்பிடணும். இது சாப்பிட வந்தியானே பையன் சொன்னீங்க. அது காலையில் டிஃபனு மதியம் டிஃபனு எல்லாம் வகை வகையாக சாப்பிட்டா. ஒரு நேரம்னா சாப்பிட்றதுக்கு சரிம்பாங்க, எல்லா நேரமும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அவன் அங்கே இருக்கு. இட்லி வெள்ளையாக உள்ளது. இட்லி எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? இத்தனையும் சிஆர் அரிசி போட்டேன். ஆனால் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். சிஆர் அரிசி, நல்ல பச்சரிசி கொஞ்சம், கடை அரிசி பச்சரிசி கொஞ்சம், ரேஷன் அரிசி ஒரு 3 டம்ளர். இதெல்லாம் கலந்த கலவை தான் இது. மொத்தம் 7 டம்ளர், 1.5 டம்ளர் உளுந்து, இத்தனையும் போட்ட கலவை தான் அந்த இட்லி. ஆனால் இட்லி முன்னாடிலாம் எனக்கு நல்லா வரும் சாப்பிட்டா. இப்போ 2 வாட்டியே அப்படித்தான் வருது, ஏன்னே தெரியல. அதுக்கு உளுந்து சரியில்லை. உளுந்து சரியில்லை, இல்லைன்னா எனக்கு அப்படியே பூவாக வரும் இட்லி. அதான் சொன்னீங்கல்ல உளுந்து சரியில்லைன்னு. அதே கிளம்பியே வரலைன்னா அப்புறம் இங்கே மட்டும் எப்படி வரும்? ஆமாம், அங்கே கிரைண்டரில் ஆட்டும் போது கிளம்பி வரல. பொங்குறதுனால கேட்டுதான் வாங்கினேன். வாங்கும்போது எப்போ உளுந்து நல்ல உளுந்தா வேணுப்பா அப்படின்னு. நல்லா இருக்காச்சு அப்படின்னாங்க. கடைசி பார்த்தா இப்படி இருக்கு. இது 2வது நடையும். ஆமாம், 2வது நடை. ரைஸ் இட்லி ரெடி ஆயிடுச்சு, சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி ரெடி, சட்னி ரெடி. இல்லை, எக் ரைஸ் மட்டும்தான் போடணும். எக் ரைஸ் மட்டும்தான் போடணும். சாப்பிட்டு போகிறேன். கிழக்கு தண்ணி வைப்போம். கிழக்கு தண்ணி வைக்கிறேன். நம்ம கிளியை பாருங்க, வியூஸ் பாருங்க, வியூஸை பாருங்க. குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங். அடக்கரண்டி. இப்போ இலை போடுறது இல்லையா? 2வது கரண்டி போடணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் பொழுது விடிஞ்ச உடனே எப்படி இருக்குண்ணா, காலை நேரம் சுத்தமான தண்ணிங்க, பைப்பு தண்ணி அவங்களுக்கு. வாங்க இலை பறிச்சுக்கிட்டு வரலாம். கத்திரிக்காய் நேற்று இதுக்குள்ள பெருசு கிடந்துச்சு ஒன்று. பறிச்சுட்டீங்களா? பறிச்சுட்டேன். அடியில் கிடஞ்சி, இலைக்கு அடியில் முத்தி போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது பழுக்கட்டும், பழுக்க விட்டு பறிக்கலாம். இங்கே பாருங்க காய்ச்சி இலை. நான் பறித்து போடுவோம்னு நினைப்பேன், ஆனால் போடுறதில்ல. எனக்கு தான் வீட்டுக்குள்ளே வேலை பொழுது இன்னைக்கும் சரியாதான் இருக்கு. வீடை சுத்தமாக வச்சுக்கிறேன்னா சின்ன திட்டமாக, அந்த வேலையே சரியாதான் இருக்கு. சாப்பிடுங்கடா. ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி, சுட சுட இட்லி, சட்னி. ஃப்ரெண்ட்ஸ், மிக்சிலேருந்து மாற்றாமல் வச்சுருக்கேன். இதான் காலையில் இட்லி சட்னி. மதியம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வச்சேன்.
ஒயிட் ரைஸ்லேயே இவனுக்கு முட்டை சாதம் மட்டும் கிளறி கொடுத்தேன். 2 முட்டையை உடைச்சி ஊற்றி தக்காளி வெங்காயம்லாம் போட்டு உப்பு போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அப்படி கிளறி கொடுத்தேன். தொட்டுக்கிறதுக்கு கேரட்டு பொரியல். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வியூஸே வரமாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எங்களையும் எங்கள் வீட்டு சேனல்லையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கும் வியூஸ் வர மாதிரி.